மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி எதுக்கு ரன் ஆகுதுன்னா ப்ராஃபிட் வேணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ரன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட் வேணும்னா அந்த கம்பெனியில் வந்து ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கணும். ஸோ வந்து தயாரிக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா குவாலிட்டியிலும் சரி குவான்டிட்டியிலும் சரி கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்குன்னா நம்ம வந்து அது வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண தான் முடியும். ஸோ அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸான மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இம்ப்ரூவிங் ஒர்க்கிங் மெத்தட்ஸ். ஸோ ஒர்க்கிங் மெத்தட்ஸ் என்னென்னா நம்ம வந்து ஒர்க் என்ன மாதிரி பண்ணுறோம், என்ன ப்ரொசீஜரில் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜரில் வந்து சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி இனிமேல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு இம்ப்ரூவிங் ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ ஒர்க்கிங் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணால் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும்னா கண்டிப்பாக ஆகும். ஸோ ஏன் சொல்லியாச்சுன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வெண்டிலேஷன் இல்லைன்னா ஸோ வெண்டிலேஷனுக்கு ஏதாச்சும் செய்யலாம். ஸோ லைட்னிங் இல்லைனா லைட்னிங் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ஒர்க்கர்ஸுக்கு வந்து அதிக டயர்ட் இருக்காது. ஸோ டயர்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது இன்னுமே வந்து குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு சேஃப்டி. ஸோ சேஃப்டியாக ஒர்க் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டி இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஆக்சிடெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த ஆக்சிடெண்ட்டோட எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா ஸோ அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 5 எம்ப்ளாயிஸ் வருவாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கும் பாதிப்படையும். ஸோ இது மாதிரி சேஃப்டி இல்லைனாலும் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும். சேஃப்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் ஆஃப் நான் ப்ரொடக்டிவ் டைம். ஸோ நான் ப்ரொடக்டிவ் டைம் பார்த்திங்கன்னா மிஷின்லேயும் உருவாக வாய்ப்புறதுக்கு லேபர்ட்டையும் நான் ப்ரொடக்டிவ் டைம் வரும். ஸோ மிஷின் வந்து மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லைனா அதில் நான் ப்ரொடக்டிவ் டைம் வரும். ஸோ லேபர் பார்த்திங்கன்னா லேபர் வந்து அந்த ஒர்க்கிங் ஏரியாவில் இல்லாமல் இருந்தாலும் ப்ரொடக்டிவிட்டி டைம் வந்து நமக்கு வந்து அது வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதை ரிடக்ஷன் பண்ணணும். ப்ரொடக்டிவிட்டி டைம் வந்து ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர் மோட்டிவேஷன். ஸோ எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலுமே எம்ப்ளாயிக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறதுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக்லி பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங்கில் ஒரு 1/2 hour லேபருக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணியாச்சுன்னா ஸோ அந்த வீக் ஃபுல்லாகவே ஸோ லேபர்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ப்ராப்பர் மோட்டிவேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் மிஷின் டூல்ஸ். ஸோ மிஷினை விட மிஷின் டூல் வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் கரெக்டாக வச்சுருக்கணும். நான் அந்த மிஷின் டூல் மூலமாக தான் ஒரு மிஷினிங்னாலும் சரி ஒரு டேனிங்னாலும் சரி எதுனா அதனால தான் மிஷினிங் டூல் மூலமாக தான் பண்ணுவோம். ஸோ அந்த மிஷினிங் டூல் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ப்ராப்பர் மெட்டீரியல் கண்ட்ரோல். ஸோ மெட்டீரியல் கண்ட்ரோலில் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரிக்கு தான் மெட்டீரியல் வருதுன்னா ஸோ அதை வந்து ஷார்ட்டேஜ் இல்லாமல் பார்க்கணும். ஸோ ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்கும்போது கண்டினியூ ஒர்க் போயிட்டே இருக்கும். ஸோ அதே நேரத்தில் மெட்டீரியல் அதிகமாக வந்தாலும் ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து துருப்பிடிச்சு அதுவே ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெட்டீரியல் கண்ட்ரோல் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். ஸோ ப்ரொடக்ஷன் பிளானிங் வந்து கரெக்டாக போகணும். ஸோ ஏன் ப்ரொடக்ஷன் பிளானிங் கரெக்டாக போச்சுன்னா மிஷின் ஒரு 8 hour ஷிஃப்ட்னா 8 hour ஷிஃப்ட்லேயே வந்து மிஷின் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ப்ராப்பராக ரன் ஆகும்போது இனிமேல் வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ ஒரு நியூ எம்ப்ளாயி வராருன்னா அவருக்கு வந்து அந்த ஒர்க்கை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு ஸ்கில் ஒர்க்கர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பிறகு ஒரு ஒர்க் பண்ணும்போது ஸோ அவரோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இதனால் கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டியும் ஆட்டோமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணும்போதும் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டே ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் பீஸ் தான் பண்ணுறோன்னா ஸோ ஃபஸ்ட்டே வந்து அதோட திக்னஸ் என்னது. ஸோ 50 mm திக்னஸ்னால் 50 mm திக்னஸ். ஸோ லென்த் எவ்வளோ லென்த்னா 100 mm 100 mm. ஸோ அதை ஃபஸ்ட்டே ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணி எம்ப்ளாயிஸ்ட்டை கொடுத்தாச்சுன்னா ஸோ அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதனால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவிங் பிளான்ட் லேஅவுட். ஸோ பிளான்ட் லேஅவுட் என்னென்னா ஸோ மிஷின்ஸோட மவுண்டிங் பொசிஷன். ஸோ அது வந்து கரெக்டாக வந்து ஒரு கேப் விட்டு வைக்கும்போது ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மிஷினுக்கு நம்ம மேன் பவர் மிஷினுக்கு போகக்கூடிய ரூட்டு ஸோ அதுவுமே கரெக்டாக இருக்கும்போது நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்.
ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பர்வைசர்னால் அவர் வந்து சூப்பர்வைசர் வேலை மட்டும்தான் பார்ப்பார். ஸோ ஒரு ஒர்க்கர்னால் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவார். ஸோ வந்து கம்பெனியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னா அதில் வந்து ரிசர்ச் பண்ணணும், டெவலப்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்காகவே எம்ப்ளாயிஸை வந்து வைக்கும்போது ஸோ அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ இதனால் கம்பெனியோட ப்ரொடக்டிவிட்டி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு மாடர்னைசேஷன் ஆஃப் பிளான்ட். ஸோ ஒவ்வொரு பீரியடுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ட்டை வந்து மாடர்னைசேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி லேத் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ வந்து நெக்ஸ்ட் லெவல் சிஎன்சி போயாச்சு. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த லெவல் போகும்போது பிளான்ட் இம்ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா இன்னுமே வந்து ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்.